அழகா வட்டீங்களா? நான் சாப்பிட்டு பார்ப்பேன், நன்னா இருந்தா உங்களுக்கு கொடுப்பேன். இது நன்னா இல்ல, உங்களுக்கு வேண்டாம். குட் மார்னிங் மீனா. ஆமா, ஒரு சோதனை எப்படி இருக்கு? இப்ப எல்லாம் நாங்க அவரை பத்தி கவலைப்படுறதே இல்ல. அப்படி கை மீறி போற அளவுக்கு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? அவருக்கு ஒண்ணும் ஆகல. அந்த கேன்சர் பேஷண்ட் பத்தி கவலைப்படுறதுக்கே எங்களுக்கு நேரம் போகல. எந்த கேன்சர் பேஷண்ட் சொல்ற நீ? அதான் அன்னைக்கு ஒரு நாள் உங்க டிஸ்பென்சரியில பாக்கல, ஒரு யங் மேன். அவர் தான் சொல்றேன். அவரை பார்த்ததுல இருந்து என் மனசே சரியில்லை. டாக்டர், அவர் சாகுற வரைக்குமாவது சந்தோஷமா இருக்கணுமேன்னு 24 மணி நேரமும் நான் அவர் கூட தான் இருக்கேன். அவரும் என்ன ஒரு நாள் கூட பார்க்காம இருந்ததே இல்லை. அவன் மறுபடியும் வந்தானா அவன் காலை பாரு, காலு தரையில இருக்காது. ஏன்னா வந்துதான் ஆவி. காரணம் அவன் செத்து போய் 1 மாசம் ஆச்சு. ஐயோ டாக்டர், நீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிட்டீங்க. அவர் சாகவே இல்ல. அது எப்படி முடியும்? அவன் சாகும்போது நான் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தேன். பையன் கொஞ்சம் அவசரக்காரன், நான் சொன்ன கேட்டு முடியறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டான். ஐயோ, நீங்க வேற யாரும் சாகறத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதோ அவரே வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, அது பேயா? பேய் மிதந்து வரும், இவன் நடந்து வரான். இவன் வெறும் இலுவல் கேசுமா. மிளகா திங்க சொன்ன தின்னுட்டான். ஹலோ ஹலோ யங் மேன், நோக்கு ஒரு பெரிய ஜோக் தெரியுமோ? நான் மீனா கிட்ட ஒருத்தனுக்கு கேன்சர்னு சொன்னேன். நீதான் அந்த கேன்சர் பேஷண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கிறதுனால எப்படி வேடிக்கை? நான் பண்ண முட்டாள்தானா உங்களுக்கு எல்லாம் வேடிக்கையா இருக்கா? நான் வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் சாக போறத நம்பிட்டு இருக்கிற எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? வருத்தப்படாத மீனா, ஒரு டாக்டரால கேன்சர் குணப்படுத்த முடியுமே தவிர உண்டாக்க முடியாதுமா. என் அப்பா சீனிவாசனை வேண்டிக்கும், அவன் நினைச்சா எல்லாம் நடக்கும். டேய் பசங்களா வாங்கடா. மீனா சொல்லாதீங்க, உங்களால என் மானம் மரியாதை எல்லாமே போக போகுது. இந்த வெக்க கேட்டு கேட்டு ஊரே சிரிக்க போகுது. கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் உங்களை பார்த்தா எனக்கு அழுகையா வந்தது, இப்ப ஆத்திரமா வருது. ஐயோ, நான் எப்படி ஊர் வாய மூடுவேன்? அது ரொம்ப நாம கொஞ்சம் ஓவராவே கூத்தடிச்சிட்டோம். கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது மீனா. போறேன், போய் அப்பா அம்மாட்ட சொல்லி பாக்குறேன். அப்பா, நான் என்ன தப்பா சொல்லுவேன்? நடக்க கூடாது நடந்துச்சுப்பா. என் நாக்கு கூட கருத்து போச்சு. நீ போயிடுவான்னு சொன்ன பொட்டுன்னு போயிட்டான். மீனா, அம்மா அழாதம்மா. ராஜாத்தி அழாதடி. நம்ம எதிர்பார்த்தது தானமா நடந்திருக்குது. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர்னு உங்க அம்மா சொல்ல ஆசைப்படுறாமா. என்னம்மா பண்றது? அவர் இன்னும் சாகலப்பா. உயிர் ஊசலாடுதா? 1 மணி 2 மணி முன்ன பின்ன ஆனாலும் கண்டிப்பா போயிடுவாமா. ஆமாம்மா, சொன்னா சொன்ன நேரத்துக்கு போக அவன் என்ன ஊருக்கா போறான்? இந்த உலகத்தை விட்டே போறவன் இல்லையா? கொஞ்சம் முன்ன பின்னதாமா ஆகும். அம்மா, நான் சொல்றத முழுசா கேட்காம வளராதீங்க. அந்த ராமனுக்கு பிளட் கேன்சரே இல்லையா? பிளட் கேன்சர் இல்லன்னா என்னம்மா? பிரெயின் கேன்சரா இருக்கும், ஹார்ட் கேன்சரா இருக்கும், வயிறு கேன்சரா இருக்கும். எப்படியோ கேன்சர் கேன்சர் தானம்மா. அப்பா, அவருக்கு கேன்சரே இல்ல. கேன்சரே இல்லையா? எப்போ கேன்சர் ஆச்சு? இப்பதான், just now. வந்து டாக்டர் வேற யாரோ ஒருத்தர் சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இத்தனை நாள இவரை கட்டிக்கிட்டு அழுதேன். அடி பாவி மகளே, இப்படி ஏமாந்துட்டோங்கிற துக்கம் தாங்க முடியாமதான் நான் அழுதேன். நீங்க என்னடா? ஐயோ, என் தலையில மண்ணை வாரி போட்டுட்டியே. அக்கம் பக்கத்துல உள்ளவனுங்களுக்கெல்லாம் நான் என்னடி பதில் சொல்லுவேன்? தெருவுல போற நான் வீட்டுல கூட்டு வந்து வச்சு விருந்து போட்டு பிக்னிக் கூட்டு போய் இல்லாத செலவை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப குண்டா தூக்கி போடுறியே. அப்பா, கொஞ்சியா? அப்பா பாப்பா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவர் ஒரு நல்ல யோசனை சொன்னாரு. என்ன? வந்துப்பா, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது? கருமாதி செய்யலாமான்னு காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு கல்யாணமா பண்ணி வைக்க சொல்ற? வேற வழியே இல்லப்பா. அவரு சாகத்தானே போறாருன்னு நினைச்சு நாங்க 2 பேரும் சேர்ந்து சுத்தாத இடமே இல்ல. அதனால நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னங்க தங்கம், யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு இதுதாங்க நியாயமா படுது. ஏமாந்தது ஏமாந்துட்டோம். ஒரேடியா ஏமாந்தடலாங்கிறியா? செய்வோம். அப்பா, வர தீபாவளிக்கு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருந்து வராங்களா? நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டுருக்காரு. அதனால அன்னைக்கே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ப்பா. நெருப்பு கொடை மாதிரி தலையை உள்ள விட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
வீடு தேடி வரப்போகுது. அந்த சந்தோஷத்தை கொண்டாட ஒரு அரை சாப்பிட்டு இருக்கிறேன். தப்பா? அப்பா என்னப்பா அது ஊர்ல இருந்து வந்தது வராதமா ஆரம்பிச்சீங்களா? என்னடா நீ? நான் கண்ட கண்ட நேரத்திலேயே குடிக்கிறேன். சந்தோஷம் வந்தா அதை கொண்டாட ஒரு அரை சாப்பிடுறேன். துக்கம் வந்தா அதை மறக்க ஒரு அரை சாப்பிடுறேன். அறையை விட்டு தாண்ட மாட்டேனே. பாருங்கப்பா, அவங்க எல்லாம் வரப்போறாங்க, இருக்கிறத மறைச்சு வைங்க. காலி பண்ணிடுறேன். ஐயோ, வேண்டாங்க. இதாங்க, இமாம் விடா. வாயில போட்டுட்டு வாசனை அடிக்காது. கொண்டாங்க. ஹோட்டல்ல வெயிட் பண்ண போறோம். கான்ஸ்டபிள்ஸ், சார் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், இது ரொம்ப டீசென்டான ஹோட்டல். எல்லா இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டு தானே வந்திருக்கேன். பார்க்கத்தானே போறேன். எங்க அந்த அரைவிங் லிஸ்ட் புக் எடுங்க. உங்க கமலா மாசத்துல 10 நாள் ஹோம், மத்த நாள்லாம் ஹோட்டல். இதே வாடிக்கையா போச்சு. ஏன்பா பாக்கத்து குடும்பஸ்தமா இருக்க, தீபாவளியை பொண்டாட்டி பிள்ளைகளோட வீட்டுல கொண்டாடக்கூடாது? சின்ன வீடு ஒண்ணு தேவைப்படுதோ? இரு அங்கே அனுப்பிச்சுக்கிறேன். ஓ, பக்கத்துல மாது, ஒரு கையில மது, இன்னொரு கையில சூது. உன் பேர் என்னப்பா? மதுசூதனுங்க. உன்னை நிக்க வச்சு சொல்லணும். ஓ, நீதான் இவங்களுக்கு எல்லாம் மாமாவா? முடியாவாய, உன்னை மாமியா வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். என்ன இன்ஸ்பெக்டர் அப்படி பாக்குறீங்க? என்னையும் இந்த லிஸ்டோட சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் ஹை கிளாஸோ? வாய மூடுங்க சார். நான் குடும்ப பொண்ணு. குடும்ப பொண்ணுங்க ஹோட்டல்ல தான் குடித்தனம் நடத்துவாங்களா? எனக்கும் வீடு இருக்கு. நான் ஏன் சார் ஹோட்டல் வந்து குடுத்தனம் நடத்தணும்? என்ன எங்க வரணும்? இவர் யார்? அப்படி கேளுங்க சொல்றேன். எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் சண்டை, கோவிச்சுட்டு ஹோட்டல்ல வந்து தங்கி இருக்கேன். இவரு எங்க அண்ணா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காரு. சொல்லுங்களேன் அண்ணன்னு. அண்ணன் தான். குடும்பத்துல சண்டைன்னா தாயார் வீட்டுக்கு தானே போவாங்க, ஹோட்டலுக்கு ஏன் வரணும்? எங்க தாயார் செத்து சமாதி ஆயிட்டாங்க. என்னையும் பக்கத்துலயே குழி தோண்டி உட்கார சொல்றீங்களா? நம்ப முடியலையே, சந்தேகமா இருக்கு. உன் புருஷன்? அவர் பேரு சீதாராமன். சாம்சங் சைக்கிள் ஃபேக்டரியில பிஏவா இருக்காரு. கான்ஸ்டபிள்ஸ், உங்க எல்லாரும் வேலை ஏத்துங்க. இந்த ஆளை ஜீப்ல ஏத்துங்க. நீங்க வாங்க, உங்க வீட்டுக்கு போகலாம். ஓ மிஸ்டர் ராம், வாங்க 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 வாங்க. அப்பா, நான் சொன்னேன் மீனா, இதுதான். அதான் அவங்க அப்பா. வணக்கங்க. வணக்கங்க. வா 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 வா. யார கூப்பிடுறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என் பொண்டாட்டி வணக்கம் சொல்றேன். ஓ, திக்குவாயா? என்னங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சமயத்துல 2 வார்த்தை இடிக்கும் கடிக்கும். உட்கார்ந்து பேசுவோமா? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். வாங்க வாங்க வாங்க. என்னங்க? ஒண்ணும் இல்லைங்க, என்னமோ மாதிரி உங்ககிட்ட இருந்து வாசனை வருது. எனக்கு வரலையே. அவ்விடத்துல இருந்துதானுங்களே வருது. அது வந்து, ஆமா, உங்களுக்கு இந்த பழக்கம் உண்டா? விரல் சூப்பர பழக்கத்தை கேக்குறீங்களா? எனக்கு பல்லு முளைச்ச உடனே விட்டுட்டேன். அத கேட்கலங்க. தண்ணி போடுற பழக்கம் ஓ, உண்டா? என் பொண்ணு வயசுக்கு வந்த உடனே அதையும் விட்டுட்டேன். அபாடா, எனக்கு பையன்தான். நான் எதையும் விட வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்து வச்சவங்க நீங்க இப்படி. உங்க பையன் படு சுத்தம், அவனுடைய தங்கமான குணங்கள்லாம் அவன் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்குது. வரி விடாம படிச்சிருங்க, பின்னாடி வம்பு தும்பு வரக்கூடாது. படிச்சதுனாலதானே பிடிச்சு வந்திருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க பேச வேண்டியது சீக்கிரமா பேசி முடிங்க. என்னத்த நான் பேச வேண்டியது? எனக்கு இருக்கிறது ஒரே மக. உங்க விருப்பப்படி எல்லாம் செஞ்சு முடிச்சிடுறேன். ஆமாங்க, கல்யாணத்தை தடுபடலாம் நடத்தணுங்கிறதா எங்க ஆசை இது சொல்றேன். பின்ன இருக்காதா? உங்களுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு ஒரே பையன். கல்யாணத்தை தடபடலாம் நடத்திடுவோம். யாரோ வந்திருக்காங்க போடுங்க. யாரும் பார்த்து இவதான் என் புருஷன். கேவலம் ஒரு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்காம சண்டை போட்டு விரட்டுனீங்களே, இப்ப உங்களால எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தீங்களா? போலீஸ் சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிப்போச்சு என் நிலைமை. உங்களுக்காக சுமங்கலி விரதம் எல்லாம் கொண்டாட எனக்கு இதுதான் பரிசா? மெதுவா பேச. என்ன சார் நீங்க பாக்கத்துக்கு படிச்சவர் மாதிரி இருக்கீங்க? பட்டுப்பட வைக்காத பொண்டாட்டி வீட்டை விட்டு விரட்டிட்டீங்களே. இன்ஸ்பெக்டர், இது எதுவா இருந்தாலும் சரி, சண்டை சச்சரவுனா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிறதா, ஹோட்டல் வரைக்கும் வரப்படுறதா? ஒரு குடும்ப பெண்ணை சந்தேகப்பட்டு கூட்டு வர வேண்டிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டீங்களே. சே, அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும். சொல்லுங்க. தப்புதான் சார், தப்புதான். இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னங்க சத்தம்? ஏன் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க? சொல்றேன். இன்ஸ்பெக்டர், இந்த விவகாரத்தை நான் எப்படியா தீர்த்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க.
விவகாரத்தை முடிய இல்ல விவாகரத்துல வந்து முடியும். பி கேர்ஃபுல். சாரி மேடம். ஓகே. அது இருக்கானே அவன் தான் என் ஃப்ரெண்டு. அவன் பக்கத்துல இருக்கிறது அவன் பொண்டாட்டி. ரெண்டு பேருக்கும் அவன் ஏதோ பட்டு போடுற கேட்டிருக்கா. இவன் வாங்கி தர மாட்டேன்னு கோபத்துல பொத்து பொத்துன்னு போட்டு அடிச்சிருக்கான். விவகாரம் முத்தி போய் போலீஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் சமரசத்துக்காக என்கிட்ட வந்திருக்க. இந்த வட்டாரத்திலேயே பஞ்சாயத்துல என்கிட்ட தான் வருவாங்க. நான் போய் தீர்த்து வச்சு வந்துடுறேன். நீ உள்ள பா. ஏய் பிசாசே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா இன்ஸ்பெக்டர் நான் உன் புருஷன்னு சொல்லுவேன். அட சும்மா நிறுத்துங்க சார். உங்க தேவைக்கு மட்டும் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிக்கலாம், ஏன் தேவைக்கு மட்டும் உங்களை புருஷன்னு சொல்லக்கூடாதோ? கத்தாதேம்மா கத்தாத. உள்ள எனக்கு கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. இத பாரு, இந்த நேரத்துல நான் தான் உன் புருஷன்னு தண்டோரா போடாதம்மா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இனிமே நான் உன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன புருஷன்னு சொல்லாதம்மா. நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டிங்கிறது சுமக்கலி விரதத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயாச்சு. பத்தாக்கரைக்கு இன்ஸ்பெக்டருக்கு வேற தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ரகசியம்? சொல்லாத ரகசியம். ஐயோ, கல்யாணத்தை தடபடா நடத்தணும்னு பேசிட்டு இருக்காங்களே. கல்யாணத்துல பார்க்க கூடாத யாராவது பார்த்துட்டா ஆபத்தாச்சே. என்னடா ஜாங்க? அங்கேயாப்பா, அது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி விவகாரம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தான் பஞ்சாயத்து பண்றது. அதை தீர்த்து வச்சு ஒரு வழியா சமாளிச்சிட்டேன். நல்ல காரியம் தான். அதற்கட்டும் ஏங்க கல்யாணத்தை எந்த மண்டபத்துல வச்சுக்கலாம்? ஊருக்கு நடுவுல இருக்கிற மண்டபமா இருக்கணும். ஊரையே கூட்டணும். அப்பா எப்பா கல்யாணத்தை தடபுடலா நடத்தத்தான் விடுமா? ஏதோ காது வச்சா மாதிரி சொந்தக்காரங்கள்ல அது முக்கியமானவங்களா கூப்பிட்டு மரக்கோவில்ல முருக சன்னிதானத்தை கல்யாணத்தை சிம்பிளா முடிச்சிருவோம்ப்பா. ஆமாப்பா, அவர் சொன்ன மாதிரி கல்யாணத்தை சிம்பிளாவே முடிச்சிருவோம். சிம்பிளா முடிச்சிருவோம். சிம்பிளாவது சும்மா இருங்க. என் ஒரே பொண்ணு கல்யாணத்தை ஊருக்கு தெரியாம எங்கே போய் நடத்துறதா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அதானே? டேய், நீ எனக்கு இருக்கிறது ஒரே பையன்டா. ஊரடியே கல்யாணம் பண்ணணும்ங்கற என்னுடைய ஆசை. அப்பா, விலைவாசி எல்லாம் எப்படி ஏறி போயிருக்கு. அரிசி என்ன விலை விக்குது, சக்கரை என்ன விலை விக்குது, பருப்பு என்ன விலை விக்குது. எப்பா, கல்யாண மண்டபத்துக்கு நாம எவ்வளவு கொட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி ஆடம்பர செலவு செய்யறதுக்கு பதிலா நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணலாம்ப்பா. நாடு இப்ப இருக்கிற நிலைமையில இந்த மாதிரி வேஸ்ட் பண்றது நீங்க நாட்டுக்கு செய்ய பச்சை துரோகம். சம்பந்தி, பையன் சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. கட்டிக்கு போறவங்க அவங்க இஷ்டப்படியே செஞ்சிருவோம். தங்கம் சரின்னு சொல்ல. எப்பதான் நான் சொல்லதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? சரின்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை சிக்கனமா செய்யுங்க. ஆனா பொண்ணுக்கும் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை ஒழுங்கா செஞ்சிருங்க. நல்ல வார்த்தை பேசியாச்சு. எல்லாம் கையை நினைச்சிட்டு போறது. வாங்கம்மா. சம்பந்தி, நீங்க கைய நினைச்சிட்டு வாங்க, நான் வாய நினைச்சிட்டு வந்துடுறேன்.